மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு மரியாதை செலுத்திய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 77 கிலோ கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இன்று கட்சி சார்பாக என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? அதிமுக அலுவலகத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டது. கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் அவரது வாகனம் மெல்ல ஆடி அசைந்து வந்தது. அதன் பின்னராக அதிமுக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆகியோரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி கட்சியின் கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதன் தொடர்ச்சியாக கட்சியின் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கி மேடையிலேயே கொடுத்திருக்கிறார். அதன் பின்னராக ஜெயலலிதா பேரில் இருக்கக்கூடிய அம்மா பேரவை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள், அதன் சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து 77 கிலோ ஜெயலலிதாவின் பிறந்த நாள் எண்ணிக்கையின் அடிப்படையில் 77 கிலோவுக்கு ஒரு பிரம்மாண்ட கேக்கை வைத்து அந்த கேக்கை வெட்டி கட்சி நிர்வாகிகளுடன் பரிந்து வைத்து கொடுத்து அங்கேயும் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். இதே போல நலத்திட்ட உதவிகள் தமிழகம் முழுவதுமாக கொடுக்கப்பட இருக்கிறது. அதன் பின்னராக பார்த்தோம் என்றால் இங்கேயே ஒரு மருத்துவ முகாமானது இன்று நாள் முழுவதும் செயல்பட இருக்கிறது. அந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து ஊட்டச்சத்து பையை நிர்வாகிகளுக்கும் அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நிர்வாகிகளுக்கு தான், அதாவது இந்த ஊட்டச்சத்து பை என்பது அந்த மகளிர் நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. அவர்கள் அதையும் தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் பின்னராக இங்கே வரக்கூடிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என அனைவருக்குமே உணவளிக்கக்கூடிய வகையில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதியாக விளையாட்டு வீரர்கள் அணியை உருவாக்கி இருக்கிறது அதிமுக. அதற்கான இலட்சியை வெளியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக இறுதி நிகழ்வாக பெண்கள் பாதுகாப்பு, குழந்தை பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு பேச்சும் அவரது இன்று அதிமுக அலுவலர். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.